நாவில் மாலை நேரம் ஸ்பெயினில் ஒரு பெண் வழக்கறிஞர் தனது கட்சிக்காரரை சந்திக்கச் செல்வதை காண்கிறோம். அவரது கட்சிக்காரர் அட்ரியன் டோரியா ஒரு இளம்பெண்ணை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். அட்ரியனின் வழக்கறிஞர் ஃபெலிக்ஸ் லீவர் இந்த வழக்கை புரிந்து கொண்டு இதிலிருந்து ஒரு வழியை கண்டுபிடிப்பதற்காக தேவையான அனைத்து தகவல்களையும் சேகரிக்க மிஸ் விர்ஜினியா குட்மேனை அவரிடம் அனுப்பியுள்ளார். இந்த கொலை வழக்கு தலைப்பு செய்திகளில் இடம் பிடித்துள்ளது. ஏனெனில் பாதிக்கப்பட்டவர் லாரா விடல் என்ற பிரபலமான பொது பிரமுகர். அவர் ஒரு புகழ்பெற்ற புகைப்பட கலைஞர் மற்றும் காட்சி கலைஞர். செய்தி அறிக்கையில் காவல்துறையினரின் கூற்றுப்படி அவளை கொன்றது குளோபல் கோடெக் மீடியா உரிமையாளரும் பிரபல தொழிலதிபருமான அட்ரியன் டோரியாவை தவிர வேறு யாருமல்ல என்று செய்தியாளர் மேலும் தெரிவித்தார். லாராவுடன் அவருக்கு தொடர்பு இருந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது. இருப்பினும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பின்னால் உள்ள உண்மை வழக்கு தீர்க்கப்படும் போது மட்டுமே வெளிப்படும். இங்கே அட்ரியன் தயாராகி விர்ஜினியாவை சந்திக்கிறார். அவர்களின் சந்திப்பு இன்னும் சில மணி நேரங்களில் திட்டமிடப்பட்டிருந்ததால் அவர் இதற்கு தயாராக இல்லை. ஆனால் விர்ஜினியா இதற்காக மட்டும் அவசரமாக வரவில்லை. அவள் முன்கூட்டியே வந்ததற்கு பின்னால் ஒரு காரணம் இருந்தது. நீதிமன்றத்தில் அவளுக்கு ஒரு ஆதாரம் உள்ளது. அவர் வழக்கையே முற்றிலும் மாற்றக்கூடிய ஒரு முக்கிய சாட்சியை அரசு வழக்கறிஞர்கள் கண்டுபிடித்துள்ளனர் என்று அவளிடம் கூறினார். சாட்சியின் பெயர் அவளுக்கு இன்னும் தெரியவில்லை என்றாலும் அதை கண்டுபிடிக்கும் முயற்சிகள் நடந்து வருகின்றன. சாட்சியின் வாக்குமூலத்தை கேட்ட பிறகு நீதிபதி அட்ரியனை விசாரணைக்கு அழைக்கப் போகிறார். இத்தகைய சூழ்நிலையில் வழக்கு தொடர்பான ஒவ்வொரு விவரமும் தெரிந்தால் மட்டுமே விர்ஜினியா அவருக்கு உதவ முடியும். தனது வழக்கறிஞர் ஃபெலிக்ஸ் லீவரிடம் ஏற்கனவே அனைத்தையும் சொல்லிவிட்டதாக அட்ரியன் வலியுறுத்துகிறார். இதற்கு விர்ஜினியா பதிலளிக்கையில் தான் ஏற்கனவே அனைத்தையும் படித்துவிட்டதாகவும் ஆனால் அதில் குறைகள் இருப்பதாகவும் கூறுகிறார். அரசு வழக்கறிஞர் விசாரணையை தொடங்கியவுடன் சீட்டுக்கட்டு போல சரிந்துவிடும் குறைகள் அவை. அவர்கள் அந்த குறைகளை சரி செய்ய வேண்டும். கொல்லப்பட்ட பெண்ணுடன் அந்த ஹோட்டல் அறையில் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்ற முதல் கேள்வியை விர்ஜினியா அட்ரியனிடம் கேட்டார். உண்மை என்னவென்றால் அவர்கள் இருவருமே விருப்பத்துடன் அந்த ஹோட்டலுக்கு செல்லவில்லை. அட்ரியன் கலைஞர் லாரா விடலுடன் சில மாதங்களாக தொடர்பு வைத்திருந்தார். இதன் காரணமாக ஒரு மிரட்டல்காரர் அவர்களை அச்சுறுத்தி யூரோ கேட்டு வந்தார். அட்ரியன் தனது மனைவி சோனியாவை ஆழமாக நேசித்தார் மற்றும் லாராவுடனான தனது தொடர்பு அவர்களின் திருமண வாழ்க்கையை சீரழிக்க விரும்பவில்லை. எனவே அவர் மிரட்டல்காரருக்கு பணம் கொடுக்க ஒப்புக்கொண்டார். அறிவுறுத்தல்களை பின்பற்றி அவர்கள் வீட்டிலிருந்து மைல்கள் பயணம் செய்து அந்த ஹோட்டலுக்கு சென்றனர். அட்ரியன் லாராவின் தொலைபேசியிலிருந்து ஒரு செய்தியை பெற்றபோது அவர்கள் ஏற்கனவே ஹோட்டல் அறையில் மனநேரம் காத்திருந்தனர். ஆனால் லாரா ஏற்கனவே தனது போனை குப்பையில் எறிந்துவிட்டாள். அவள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தப் போவதாக அந்த செய்தி கூறியது. மிரட்டல்காரர் அவர்களை சிக்க வைக்க முயல்கிறார் என்பதை உணர அவர்களுக்கு அதிக நேரம் எடுக்கவில்லை. பீதியடைந்த அவர்கள் விரைவாக வெளியேற தயாரானார்கள். திடீரென்று யாரோ அட்ரியனை பின்னாலிருந்து பலமாக தள்ளினார்கள். அவர் கண்ணாடியில் மோதி சிறிது நேரம் உணர்விழந்தார். அவருக்கு நினைவு வந்தபோது போலீசார் ஏற்கனவே வாசலில் இருந்தனர். அவர் அதை திறப்பதற்கு சற்று முன்பு அவருக்கு எதிரே தரையில் இரத்தக்கரை படிந்த கல் சிலையை கவனித்தார். அடுத்த அறையில் சூட்கேஸிலிருந்து சிதறிய யூரோக்களால் சூழப்பட்ட நிலையில் லாராவின் உயிரற்ற உடல் தரையில் கிடந்தது. எதையும் புரிந்து கொள்வதற்கு முன்பே அவர் கைது செய்யப்பட்டார். யாரோ ஒருவர் தங்கள் அறைக்குள் நுழைந்ததாக அட்ரியன் போலீசாரிடம் விளக்க முயன்றார். ஆனால் அவர்கள் அவரை நம்ப மறுத்துவிட்டனர். போலீஸ் அறிக்கையின்படி அருகில் உள்ள அறைகளில் தங்கியிருந்த விருந்தினர்கள் உள்ளே இருந்து அலறல் சத்தம் கேட்டதாக சாட்சியம் அளித்தனர். இருப்பினும் போலீசார் வந்த நேரத்தில் அந்த அறையிலிருந்து யாரும் வெளியேறவில்லை. கொலையாளி பிரதான கதவு வழியாக தப்பியிருந்தால் அது உள்ளே இருந்து பூட்டப்பட்டிருக்காது. இதன் பொருள் யாரும் உள்ளே நுழைந்ததற்கோ அல்லது வெளியேறியதற்கோ எந்த ஆதாரமும் இல்லை என்பதாகும். மேலும் இது குளிர்காலம் என்பதால் அனைத்து ஜன்னல் கைப்பிடிகளும் முன்னதாகவே அகற்றப்பட்டிருந்தன. யாரோ அறைக்குள் நுழைந்து அவரை தாக்கி லாராவை கொன்றதாக அட்ரியனின் கூற்றை நம்பினாலும் பூட்டப்பட்ட அறையிலிருந்து கொலையாளி எப்படி மறைந்தார்? இதன் பொருள் அட்ரியன் பொய் சொல்கிறார் மற்றும் அவரது புனையப்பட்ட கதை நீதிமன்றத்தில் எளிதில் அம்பலப்படுத்தப்படலாம். அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள விரும்பினால் உண்மையை சொல்ல வேண்டும். ஆனால் அட்ரியன் பிடிவாதமாக இருந்தார். லாராவுடனான தனது தொடர்பு குறித்த வதந்திகளை பரப்புவதன் மூலம் யாரோ தன்னை சிக்க வைக்க முயல்வது உண்மைதான் என்று அவர் வலியுறுத்தினார். அவர் நிரபராதி என்றும் போலீசார் உண்மையான கொலையாளியை தேட வேண்டும் என்றும் கூறினார். அவர் ஒத்துழைக்கவில்லை என்பதைக் கண்டு விர்ஜினியா காணாமல் போன ஒரு சிறுவனை பற்றிய செய்தி அறிக்கையை அவருக்கு காண்பித்தார். மனநேரத்தில் நீதிபதி முன் சாட்சியம் அளிக்கவிருந்த சாட்சி காணாமல் போன இந்த சிறுவனின் வழக்குடன் தொடர்புடையவர். இதெல்லாம் அவர்களுக்கு எப்படி தெரியும்? அட்ரியன் மிகவும் அதிர்ச்சியடைந்தார். இறுதியாக அவர் உண்மையை ஒப்புக்கொண்டார். மாதங்களுக்கு முன்பு அட்ரியன் வணிக கூட்டத்திற்காக அதிகாலையில் பாரிஸ் சென்றிருந்தார். அவரது மனைவி சோனியா அவரை அழைத்தார். அவர்கள் அவரது சந்திப்பு எப்படி நடந்தது, பாரிஸில் வானிலை எப்படி இருந்தது மற்றும் பிற சாதாரண விஷயங்களை பற்றி பேசினார்கள். ஆனால் உண்மையில் முற்றிலும் மாறுபட்ட ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அட்ரியன் தனது மனைவியிடம் பொய் சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் பாரிஸில் இல்லை, தனது காதலி லாராவுடன் இருந்தார். பின்னர் அவர்கள் வீட்டிற்கு புறப்பட்டனர்.
ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருந்ததில் மூழ்கிய அவர்கள் ஒரு மான் திடீரென்று தங்கள் காரின் முன் தோன்றியதை கவனிக்கவில்லை. அதை காப்பாற்றும் முயற்சியில் அவர்கள் காரை திருப்பி எதிரே வந்த காரின் மீது மோதினார்கள். அதிர்ஷ்டவசமாக அவர்கள் காயமின்றி தப்பினர். ஆனால் மற்ற காருக்குள் ஒரு சிறுவன் பலத்த காயமடைந்திருந்தான். அவர்கள் அவனது நாடி துடிப்பை சோதித்த போது அவன் இறந்துவிட்டதை உணர்ந்தார்கள். அட்ரியன் உடனடியாக போலீஸை அழைக்க தனது போனை எடுத்தார். ஆனால் லாரா அவரை தடுத்தாள். தங்கள் தவறால்தான் அந்த சிறுவன் இறந்தான் என்றும் தாங்கள் கடுமையான சிக்கலில் மாட்டிக்கொள்ளலாம் என்றும் அவள் வாதிட்டாள். அது மட்டுமல்லாமல் உண்மை தெரிந்தால் அவர்களின் கள்ளத் தொடர்பும் அம்பலமாகும். இதை லாராவால் தாங்க முடியாது. ஒரு சிறிய தவறு அவளுக்கு எல்லாவற்றையும், குறிப்பாக வங்கியொன்றில் பணிபுரிந்த புருனோவுடனான அவளது திருமண வாழ்க்கையை இழக்கச் செய்யும். இதற்கிடையில் அட்ரியனும் தனது மனைவி சோனியாவை நேசித்தார். அவர்களின் தொடர்பு அம்பலமானால் இரு குடும்பங்களும் அழிந்துவிடும். எனவே லாராவின் திட்டத்தை பின்பற்ற அட்ரியன் ஒப்புக்கொண்டார். அவர்கள் உடனடியாக காரில் ஏறி தப்பிக்க முயன்றனர். ஆனால் என்ஜின் நிற்கவில்லை. ஒருவேளை விபத்து சில உள் சேதங்களை ஏற்படுத்தியிருக்கலாம். அப்போது தூரத்தில் மற்றொரு கார் வருவதை கண்டனர். அவர்கள் விரைவாக தங்கள் வாகனத்திலிருந்து இறங்கினார்கள். லாரா உடலை மறைத்துவிட்டு உடனடியாக காப்பீட்டு விவரங்களை பூர்த்தி செய்வது போல் நடிக்கத் தொடங்கினாள். கார் அவர்கள் அருகில் வந்து நின்றபோது ஓட்டுநர் அவர்களுக்கு உதவி தேவையா என்று கேட்டார். ஆனால் அவர்கள் எப்படியாவது அவனை அங்கிருந்து அனுப்பவே விரும்பினர். திடீரென்று இறந்த சிறுவனின் போன் ஒலிக்கத் தொடங்கியது. லாரா விரைவாக ஒரு காரணத்தை சொன்னாள். அது காப்பீட்டு முகவர் அழைப்பதாக இருக்கலாம் என்றும் அவர்கள் கிளம்பிக் கொண்டிருப்பதாகவும் கூறினாள். பின்னர் அவள் போனை துண்டித்துவிட்டு காப்பீட்டு நிறுவனத்துடன் பேசுவது போல் நடிக்கத் தொடங்கினாள். இதற்கிடையில் காரில் இருந்து சிறுவனின் உடலிலிருந்து இரத்தம் சாலையில் சொட்டத் தொடங்கியது. லாரா அதை மறைக்க முயன்றாள். ஆனால் ஓட்டுநர் ஏதோ சந்தேகத்திற்குரியதை கவனித்திருக்கலாம். அவர் வெளியேறும்போது இரத்தத்தை பார்த்திருக்கவும் வாய்ப்புள்ளது. அதாவது இப்போது அந்த சம்பவத்திற்கு ஒரு நேரில் பார்த்த சாட்சி இருக்கிறார். லாரா எந்த ஆபத்தையும் எடுக்க விரும்பவில்லை. உடலை அப்புறப்படுத்த அவள் முடிவு செய்தாள். ஒன்றாக அவர்கள் சிறுவனின் உடலை அவனது சொந்த காரின் டிக்கிக்கு மாற்றினார்கள். பின்னர் அட்ரியன் அதை அப்புறப்படுத்த ஓட்டிச் சென்றார். லாரா அவர்களின் காரை சரி செய்ய அங்கேயே தங்கினாள். அட்ரியன் 1 மணி நேரத்திற்கும் மேலாக காரை ஓட்டிச் சென்றார். சரியான இடத்தை தேடினார். இறுதியாக அவர் ஒரு பெரிய ஆற்றின் மேல் இருந்த ஒரு பாலத்தை அடைந்தார். அவர் இரவு வரும் வரை காத்திருந்து பின்னர் சிறுவனின் காரை உடலுடன் சேர்த்து தண்ணீருக்குள் தள்ளினார். அவர் மிகுந்த குற்ற உணர்வை உணர்ந்தார். ஆனால் இப்போது அந்த சிறுவனுக்காக அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. பின்னர் அவர் லாராவை அழைத்து தனது இருப்பிடத்தை பகிர்ந்து கொண்டார். அவள் அவரை அழைத்துச் செல்ல வந்தபோது அவள் முன்பை விட அதிக கலக்கத்துடன் காணப்பட்டாள். அட்ரியன் இல்லாத நேரத்தில் ஏதோ நடந்திருந்தது. லாரா அதே பாதை வழியாக வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த ஒரு முதியவரை சந்தித்தாள். அவளிடம் தனது கார் பழுதடைந்ததை பற்றி சொன்னாள். அவர் ஒரு மெக்கானிக் என்று தெரிந்தது. வாகனத்தை சோதித்த பிறகு விபத்து ஸ்டார்டர் சென்சாரை தடுத்து விட்டதை கண்டார். அதை சரி செய்தால் கார் மீண்டும் ஸ்டார்ட் ஆகும் என்று அவர் கூறினார். இருப்பினும் பழுது பார்ப்பதற்காக அவர் காரை தனது வீட்டிற்கு இழுத்துச் செல்ல வேண்டியிருந்தது. லாரா ஒப்புக்கொண்டாள். பயணத்தின் போது அவர்கள் ஒருவரையொருவர் தெரிந்து கொண்டனர். அந்த முதியவரின் பெயர் தாமஸ் காரிடோ மற்றும் லாரா தன்னை ராகெல் என்று அறிமுகப்படுத்தி கொண்டாள். நிமிடங்களுக்கு பிறகு அவர்கள் அவர் வீட்டிற்கு வந்தனர். அப்போதுதான் லாரா ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை கண்டுபிடித்தாள். விபத்தில் இறந்த சிறுவன் தாமஸ் மற்றும் எல்விராவின் மகன் டேனியல் காரிடோவை தவிர வேறு யாரும் அல்ல. லாரா முழு அதிர்ச்சியில் இருந்தாள். விதியின் கொடூரமான விளையாட்டு. இந்த சிக்கலிலிருந்து அவள் எவ்வளவு தப்பிக்க முயன்றாளோ அவ்வளவு ஆழமாக அவள் அதில் சிக்கிக் கொண்டாள். இதற்கிடையில் டேனியல் வீட்டிற்கு வராததால் அவனது தாய் எல்விரா கவலையடைந்து கொண்டிருந்தார். அவள் அவனது அலுவலக சகாக்களை அழைத்தாள். அவர் வேலை முடிந்ததும் கிளம்பிவிட்டதாக தெரிந்தது. அதற்குள் தாமஸ் லாராவின் காரை சரி செய்துவிட்டு திரும்பியிருந்தார். எல்விரா அவரிடம் டேனியல் காணாமல் போனதை பற்றி சொன்னாள். அவன் ஒரு பெண்ணுடன் வெளியே சென்றிருக்கலாம் என்று அவர்கள் கருதினர். இருந்தாலும் தாமஸ் உறுதிப்படுத்த டேனியலின் போனை அழைக்க முயன்றார். அப்போதுதான் லாரா தான் ஒரு பயங்கரமான தவறு செய்ததை உணர்ந்தாள். அவர்கள் கிளம்புவதற்கு முன்பு அவள் தற்செயலாக டேனியலின் போனை தன்னுடன் எடுத்து வந்திருந்தாள். அவர்கள் எதையும் சந்தேகிக்கப்படுவதற்கு முன்பு அவள் விரைவாக சோபாவில் ஒரு குஷனுக்கு அடியில் போனை மறைத்தாள். ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. தாமஸ் மீண்டும் அழைத்தபோது டேனியலின் போன் அவளுக்கு அருகிலேயே ஒலித்தது. அவள் ஏன் அதை மறைக்கிறாள்? ஒருவேளை அவள் அவசரமாக கிளம்புகிறாள் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். அதனால் அவர்கள் அவளை போகவிட்டனர். அவள் வெளியே வந்த தருணத்தில் அட்ரியனை அழைத்துச் செல்ல விரைந்தாள் மற்றும் நடந்த அனைத்தையும் அவனிடம் சொன்னாள். இன்று நடந்த எதுவும் சரியாக அமையவில்லை என்று அவள் வருத்தத்துடன் கூறினாள். மறுநாள் காலை யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி அட்ரியன் தனது காரை அழித்தார். அன்றைய தினமே அவர்கள் தங்கள் உறவை முறித்து கொள்ள முடிவு செய்தனர். அட்ரியன் பின்னர் உள்ளூர் காவல் நிலையத்திற்கு சென்று தான் வணிக விஷயமாக பாரிஸ் சென்றதாக அறிக்கை அளித்தார். தான் திரும்பிய போது தனது கார் திருடப்பட்டதை கண்டதாக அவர் கூறினார். தனது மனைவி சோனியாவிடம் அவர் சொன்ன கதை இதுதான்.
இதற்கிடையில் போலீசார் டேனியலை தீவிரமாக தேடினர். ஆனால் அவர்களுக்கு உறுதியான தடயங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. வாரக்கணக்கில் வழக்கு கிடப்பில் போடப்பட்டது போல தெரிந்தது. நிம்மதியடைந்த அட்ரியன் தனது தொழிலுக்கு திரும்பி தனது சாதாரண வாழ்க்கையை தொடங்கினார். ஆனால் ஒருநாள் போலீசார் அவரது அலுவலகத்திற்கு வந்தனர். டேனியல் காணாமல் போன அன்று வீட்டின் அருகே ஒரு BMW கார் விபத்துக்குள்ளானதாக டேனியலின் தந்தை ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருந்தார். அந்த காருக்குள் ராகேல் என்ற பெண் இருந்தால். அவளிடம் டேனியலின் போன் இருந்தது. இந்த பெண்ணின் விபத்து எப்படியோ தனது மகன் காணாமல் போனதுடன் தொடர்புடையது என்று தாமஸ் சந்தேகித்தார். கார் விவரங்களை விசாரித்த போது அட்ரியனின் பெயர் வந்தது. இருப்பினும் விசாரணையின் போது அட்ரியன் போலீஸ் வரைபடத்தில் இருந்த பெண்ணை தெரியாது என்று மறுத்தார். அவர் உண்மையில் அவரது காதலி லாரா. அவர் ஏற்கனவே கார் திருடப்பட்டதாக புகார் அளித்திருந்தார் மற்றும் அந்த நேரத்தில்தான் பாரிஸில் இருந்ததற்கான ஆதாரத்தையும் வழங்கினார். அவரது வழக்கறிஞர் ஃபெலிக்ஸ் மற்றவற்றை கவனித்துக் கொண்டார். விர்ஜினியா சேகரித்த தகவல்களின்படி ஃபெலிக்ஸ் தனது வேலையை சரியாக செய்யவில்லை. விர்ஜினியாவின் ஆதாரங்கள் போலீஸ் கோப்புகளில் அட்ரியனின் பெயரை கண்டறிந்தன. அதாவது அரசு வழக்கறிஞரும் அதை கண்டிருக்க வாய்ப்புள்ளது. அப்படியிருந்தால் அவர்கள் அட்ரியனை கண்காணிப்பின் கீழ் வைத்திருக்கலாம். அவர் ஒரு தவறு செய்யும் வரை காத்திருக்கலாம். அவர் அதை செய்தார். சம்பவத்திற்கு வாரங்களுக்கு பிறகு அட்ரியன் டேனியல் காரிடோவை பற்றிய செய்தி அறிக்கையை பார்த்தார். டேனியல் மறைவதற்கு முன்புதான் பணிபுரிந்த வங்கியிலிருந்து டாலர் திருடியதாக ஊடகங்கள் அவரை திருடன் என்று கூறிக்கொண்டிருந்தன. அட்ரியன் செய்தியை பார்த்த கணமே அதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை அறிந்தார். ஆத்திரமடைந்த அவர் ஒரு தெரு போனிலிருந்து லாராவை அழைத்தார். ஆத்திரத்தில் அழைப்பு விடுத்த அந்த ஒரு தவறு அவரை அரசு வழக்கறிஞரின் கண்காணிப்பின் கீழ் கொண்டு வந்தது. அட்ரியன் ஆத்திரமடைந்தார். அவர்கள் அந்த சிறுவனின் உயிரை பறித்தது மட்டுமல்லாமல் இப்போது லாரா அவரை திருட்டாக சித்தரிக்க முயன்றாள். அவள் இவ்வளவு தரம் தாழ்ந்து போவாள் என்று அவர் நினைக்கவே இல்லை. ஆனால் அவள் அதை எப்படி செய்தாள்? அது ஒரு முக்கியமான விவரத்தை பொறுத்தது. டேனியலின் வாலெட். அவர்கள் உடலை அப்புறப்படுத்தும் போது பின்னர் அது பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிந்து லாரா ரகசியமாக டேனியலின் வாலெட்டை வைத்திருந்தாள். அவள் நினைத்தது சரிதான். அவனது அடையாள அட்டை மற்றும் வங்கி தகவல்களை பயன்படுத்தி டேனியல் தனது கணவர் புருனோ மேலாளராக இருந்த அதே வங்கி கிளையில் பணிபுரிந்ததை கண்டுபிடித்தாள். அவள் சரியான வாய்ப்பை பார்த்தாள். டேனியலின் வங்கி அட்டையை பயன்படுத்தி லாரா டாலர் எடுத்தாள். இது டேனியல் பணத்தை திருடிவிட்டு மறைந்தது போல தோன்ற செய்தது. இவ்வளவு தந்திரங்களுக்கு பிறகும் அவர்களின் கவலைகள் அங்கேயே முடிவடையவில்லை. சில நாட்களுக்கு பிறகு ஒரு மிரட்டல்காரர் அட்ரியனை தொடர்பு கொண்டு டாலர் கேட்டார். அட்ரியன் உடலை அப்புறப்படுத்துவதை தான் பார்த்ததாக அந்த மிரட்டல்காரர் கூறினார். அது உண்மையா அல்லது வெறும் மிரட்டலா என்று அட்ரியனுக்கு தெரியவில்லை. ஆனால் யாராவது அவரது குற்றத்தை பார்த்திருக்க சிறிய வாய்ப்பு இருந்தாலும் அவரது முழு வாழ்க்கை கௌரவம் மற்றும் ஆண்டுகால கடின உழைப்பு அழிந்துவிடும். அவர் வறுமையிலிருந்து முன்னேறி பலருக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தவர். விபத்து நடந்த அன்று அவர்கள் சந்தித்த அதே ஓட்டுநர்தான் மிரட்டல்காரர் என்று அட்ரியன் சந்தேகிக்கிறார். ஒருவேளை அவர் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்து இறுதியில் அந்த தகவலை பயன்படுத்தி அவர்களிடம் பணம் பறிக்க முயல்கிறார். நாளைக்குள் டாலர் கொடுக்காவிட்டால் போலீசாருக்கு டேனியலின் உடல் கிடைக்கும் என்று மிரட்டல்காரர் மிரட்டினார். பணத்தை எங்கு எப்படி ஒப்படைக்க வேண்டும் என்பது குறித்த விரிவான அறிவுறுத்தல்களுடன் ஒரு MP3 பிளேயரை அவர்களுக்கு அனுப்பினார். மிரட்டல்காரர் ஏற்கனவே பெல்விஸ்டா ஹோட்டலில் அட்ரியன் பெயரில் அறையை முன்பதிவு செய்திருந்தார். அறிவுறு கட்சிக்காரர் அட்ரியன் டோரியா ஒரு இளம்பெண்ணை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். அறிவுறுத்தல்களை பின்பற்றி அட்ரியனும் லாராவும் மாலை மணிக்கு முன் ஃபியஸ் ரயில் நிலையத்தை அடைந்தனர். சரியாக மணிக்கு பார்க்கிங் பகுதியில் இருந்த பொது தொலைபேசி ஒலித்தது. அது மிரட்டல்காரர் ரயிலில் ஏறுவதற்கு முன் மேலதிக அறிவுறுத்தல்களை வழங்கினார். லாராவை தனது போனை குப்பை தொட்டியில் எரியச் சொன்னார். அவள் மறுத்தால் அவர் அவர்களின் ரகசியத்தை வெளிப்படுத்தி விடுவார். வேறு வழியின்றி லாரா தனது போனை தூக்கி எறிந்தாள். இருப்பினும் அவர்களிடம் ஒரு தனிப்பட்ட போன் இருந்தது. அதை அவள் அட்ரியனுடன் தொடர்பு கொள்ள மட்டுமே பயன்படுத்தினாள். பெல்விஸ்டா ஹோட்டலுக்கு வந்ததும் அவர்கள் அறிவுறுத்தப்பட்டபடி அறை பற்றி விசாரித்தனர் மற்றும் அட்ரியன் பெயரில் அரை மணி நேரம் முன்பதிவு செய்யப்பட்டிருப்பதை கண்டனர். அட்ரியனும் லாராவும் அறையில் மிரட்டல்காரர் வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்தனர். அப்போது அட்ரியனின் போன் ஒலித்தது. அது லாராவின் எண்ணிலிருந்து வந்த செய்தி. நான் அவர்களிடம் எல்லாவற்றையும் சொல்லப் போகிறேன். அட்ரியனின் இதயம் ஒரு நிமிடம் நின்றது. மிரட்டல்காரர் குப்பையிலிருந்து லாராவின் போனை எடுத்திருந்தால் மட்டுமே அந்த செய்தியை அனுப்ப முடியும். பின்னர் எல்லாம் இருண்டது. யாரோ அவரை தாக்கி உணர்விழக்கச் செய்தார்கள். கார் ஓட்டுநர்தான் அவர்களை மிரட்டுகிறார் என்பதில் அட்ரியன் உறுதியாக இருந்தார். அவர்தான் லாராவை கொன்றிருக்க வேண்டும். இதற்கு விர்ஜினியா ஒரு கேள்வியை எழுப்பினார். அவர் ஏன் லாராவை கொல்ல வேண்டும்? அவருக்கு பணம் தேவைப்பட்டது. ஆனால் பணமும் அங்கே சிதறி கிடந்தது. அதாவது அவரது கதை முற்றிலும் ஆதாரமற்றது. அவர் டேனியலின் தந்தையை சுற்றி கதையை உருவாக்கியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். குற்ற இடத்தின்படி கொலை பணத்திற்காக அல்லாமல் பழிவாங்குவதற்காகவே செய்யப்பட்டுள்ளது. இதற்கு பின்னால் உள்ள காரணம் டேனியலின் தந்தையாக இருக்கலாம்.
அவரது மகனுக்கு நீதி கிடைக்கவில்லை, அதனால் அவர் அட்ரியனை மிரட்டத் தொடங்கினார். பின்னர் அவர் அவரை ஹோட்டல் பெல் விஸ்டாவிற்கு அழைத்து லாராவை கொன்று அட்ரியனை சிக்க வைத்தார். ஒருமுறை இந்த கதை ஜூரி உறுப்பினர்களுக்கு உண்மையாக தோன்றலாம், ஏனெனில் அந்த சம்பவத்திற்கு பிறகு ஒட்டுமொத்த நாடும் நீங்கள் ஒரு கொலைகாரன் என்று நினைக்கிறது. உங்கள் நண்பர்கள், வணிக பங்காளிகள், உங்கள் மனைவி கூட. தாமஸ் அவரை லாராவின் கொலைகாரனாக ஆக்கியது மட்டுமல்லாமல் அவரது வாழ்க்கை மற்றும் நிறுவனம் இரண்டையும் அழித்தார். இந்த தற்காப்பை கேட்டு அட்ரியன் மகிழ்ச்சியடைந்தார். விர்ஜினியா குட்மேன் சாட்சிகளை தயார் செய்வதில் சிறந்த வழக்கறிஞர் என்ற ஃபெலிக்ஸின் வார்த்தைகளை அவர் நம்பினார். ஆனால் ஒரு கேள்வி இன்னும் அட்ரியனை தொந்தரவு செய்தது. தாமஸ் அறைக்குள் நுழைந்ததை அவர்கள் எப்படி நிரூபிப்பார்கள்? ஏனெனில் யாராவது அறைக்குள் நுழைந்ததற்கான எந்த ஆதாரத்தையும் போலீசாரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இருப்பினும் விர்ஜினியா ஏற்கனவே இந்த பிரச்சினைக்கு தீர்வை வைத்திருந்தார். இந்த வழக்கின் விவரங்களில் அவள் பணியாற்றிய போது அதை கண்டுபிடித்தாள். வீட்டிலிருந்து மைல் தொலைவில் உள்ள பெல்விஸ்டா ஹோட்டலுக்கு அவர்களை அழைத்தது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல, மாறாக அதன் பின்னால் ஒரு சதி இருந்தது. தாமஸின் மனைவி பெல்விஸ்டா ஹோட்டலில் பணிபுரிந்தார். தாமஸ் யாரும் அறியாமல் அறைக்குள் நுழையவும் வெளியேறவும் அவள் ஒரு வழியை ஏற்பாடு செய்தாள். அவள் தாமஸிற்காக ஒரு ஜன்னல் கைப்பிடியை விட்டுச் சென்றாள். அவள் அவரை அலமாரிக்குள் மறைந்திருக்க அனுமதித்தாள். பின்னர் அவள் கதவை வெளிப்புறத்திலிருந்து பூட்டிவிட்டுச் சென்றாள். தாமஸ் இருட்டில் காத்திருந்தார். அட்ரியனும் லாராவும் வந்து மனநேரத்திற்கு பிறகு அவர் லாராவின் போனிலிருந்து போலி செய்தியை அனுப்பினார். நான் அவர்களிடம் எல்லாவற்றையும் சொல்லப்போகிறேன். இது ஒரு பொறி. அட்ரியன் செய்தியை படித்ததும் யாரோ தங்கள் ரகசியத்தை வெளிப்படுத்த முயல்கிறார்கள் என்று நினைத்து உடனடியாக பீதியடைந்தார். அப்போதுதான் தாமஸ் தாக்கினார். அவர் அட்ரியனை தாக்கி உணர்விழக்கச் செய்தார். அவர் லாராவை கொன்றார். கொலை அட்ரியன் செய்தது போல தெரிவதை அவர் உறுதி செய்தார். அவர்களின் அறை வழியாக சென்ற ஒரு ஜோடி லாராவின் அலறலை கேட்டது. இது அட்ரியனின் விதியை தீர்மானித்தது. வெளியேறுவதற்கு முன் தாமஸ் கொலை கருவியிலிருந்து தனது கைரேகைகளை துடைத்தார். ஆனால் அட்ரியனின் கைரேகைகளை அதில் விட்டுச் சென்றார். லாராவின் போன் கூட போலீசார் அவர் விரும்பியபடியே கதையை தொகுப்பதை உறுதி செய்யும் வகையில் கவனமாக வைக்கப்பட்டது. விர்ஜினியா அதை அட்ரியனுக்கு விளக்கினார். தாமஸ் காரிடோ உங்களை இப்படித்தான் சிக்க வைத்தார். அப்போது விர்ஜினியாவின் ஆதாரம் ஒரு முக்கியமான தகவலை அனுப்பியது. அட்ரியனுக்கு எதிராக சாட்சியமளித்த முக்கிய சாட்சி அடையாளம் காணப்பட்டார். விபத்து நடந்த அன்று அவரை சந்தித்த அதே கார் ஓட்டுநர்தான் அவர். அட்ரியனின் விதி இப்போது தீர்மானிக்கப்பட்டுவிட்டது. அவர் சிறைக்கு செல்வதை எதுவும் தடுக்க முடியாது. சரி, விர்ஜினியாவிடம் இந்த பிரச்சினைக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. அட்ரியன் அன்று லாராவுடன் இருக்கவில்லை, ஆனால் அவரது வழக்கறிஞர் ஃபெலிக்ஸ் ஏற்கனவே நிரூபித்தபடி பாரிஸில் இருந்தார் என்பதை அவர்களால் நிரூபிக்க முடிந்தால், இப்போது அவர்கள் லாரா அன்று அந்த அறையில் தனியாக இருந்தாள் என்பதை நிரூபிக்க வேண்டும். அவள் தனது பெயரில் அறையை முன்பதிவு செய்திருந்தாள். அது மட்டுமல்லாமல் விபத்து நடந்து திரும்பும்போது அவளும் காரில் தனியாகவே இருந்தாள். அவள் டேனியலை மோதிவிட்டு அவனது உடலை எங்கோ மறைத்தாள். பின்னர் அவள் டேனியல் பெயரில் வங்கியிலிருந்து பணம் எடுத்தாள். இதன் மூலம் அட்ரியன் அவளது கூட்டாளி அல்ல, மாறாக அவளது அடுத்த பலி என்று அவர்கள் ஜூரியை நம்ப வைப்பார்கள். லாரா பணம் பறிக்கும் ஒரு தந்திரமான பெண். இப்போது இதை நிரூபிக்க அவர்களுக்கு டேனியலின் உடல் இருக்கும் இடம் தெரிய வேண்டும். அதனால் லாராவின் சில தனிப்பட்ட பொருட்கள் அவனுடன் வைக்கப்படலாம் மற்றும் அவளை குற்றவாளியாக்க முடியும். ஆனால் இன்னும் ஒரு பிரச்சனை இருந்தது. அவருக்கு எதிராக சாட்சியமளிக்கப் போகும் சாட்சியின் நிலை என்ன? அட்ரியனின் நம்பிக்கை குறைய தொடங்கிய போது விர்ஜினியா ஒரு அதிர்ச்சியை அளித்தார். சாட்சி யாரும் இல்லை, அவள் பொய் சொன்னாள். அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள எவ்வளவு தூரம் செல்வார் என்பதை பார்க்கவே அவள் அப்படி செய்தாள். அட்ரியனின் ரத்தம் உறைந்தது. ஒருவர் எப்படி இவ்வளவு புத்திசாலியாக இருக்க முடியும்? அவளது வார்த்தைகளில் முற்றிலும் திருப்தி அடைந்த பிறகு விர்ஜினியா தன்னை காப்பாற்றுவார் என்று அவர் உணர்ந்தார். பின்னர் அவர் வரைபடத்தில் அந்த இடத்தை குறித்தார். கார் ஆற்றில் மூழ்கிய போது அந்த சிறுவன் இன்னும் உயிரோடு இருந்ததாகவும் கூறப்பட்டது. பிரேத பரிசோதனையிலிருந்து அவனை காப்பாற்றுவதற்காக அவர் உண்மையை சொன்னார். இறந்த உடலை கண்டுபிடித்த பிறகு டேனியல் நீரில் மூழ்கி இறந்ததை அவர் இந்த வழக்கு விபத்திலிருந்து கொலை வழக்காக மாறும், மேலும் அவர்கள் அழிந்து விடுவார்கள். எனவே அவர்கள் இந்த பிரச்சினைக்கும் ஒரு தீர்வை வேண்டியிருந்தது. இது விர்ஜினியாவை அதிர்ச்சியடையச் செய்தது. ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் அந்த சிறுவனை காப்பாற்ற நினைத்திருப்பார். ஆனால் நீங்கள் ஒரு முழுமையான கொலைகாரராக மாறிவிட்டீர்கள் என்று அவள் கூறினாள். விபத்திற்கு பிறகு முழு திட்டமும் அட்ரியனால் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று விர்ஜினியா நினைக்கத் தொடங்கினாள். லாராவால் அல்ல. லாரா போலீஸை அழைக்க விரும்பினால் அட்ரியன் அல்ல. அந்த முதிய பெற்றோரின் நிலையை கண்டு லாரா பரிதாபப்பட்டிருக்க வேண்டும். இருப்பினும் அட்ரியனின் அழுத்தத்தால் அவளால் யாரிடமும் எதுவும் சொல்ல முடியவில்லை. ஆனால் அட்ரியன் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி டேனியலை திருடன் என்று நிரூபித்த போது லாராவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இறுதியாக அவள் அந்த வயதான பெற்றோருக்கு உதவ முடிவு செய்தாள். அவள் டேனியலின் தாயிடம் உண்மையை சொன்னாள். ஆனால் அவளுக்கு டேனியலின் உடல் இருக்கும் இடம் தெரியாது. அதனால் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. அட்ரியன் தனது குற்றத்தை ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டார் என்பதை லாரா நன்கு அறிவாள். எனவே லாரா ஒரு திட்டத்தை தீட்டினாள்.
காரில் இருந்த நபர் அவர்களை மிரட்டுவதாகவும் அவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமென்றும் கூறி அவள் அவரை அழைத்தாள். பின்னர் அவள் அட்ரியன் பெயரில் ஒரு அறையை முன்பதிவு செய்தாள். அவரை சந்தித்த பிறகு அவர் சரணடைந்து இந்த பணத்தை டேனியலின் பெற்றோரிடம் கொடுக்கும்படி செய்திகளை அனுப்பி அவரை மிரட்டத் தொடங்கினாள். தன்னை காப்பாற்றிக் கொள்ள அவள் அட்ரியன் பெயரில் அறையை முன்பதிவு செய்திருந்தாள். ஆனால் அவர் எவ்வளவு பெரிய அயோக்கியன் என்று அவளுக்கு தெரியாது. அடுத்த கணமே அவர் லாராவை கொன்றார். ஆனால் அறையிலிருந்து வெளியேற முடியவில்லை. சிக்கிக் கொண்ட பிறகு அவரது முதல் கவனம் அந்த செய்தியை அழிப்பதில் இருந்தது. கடைசி நிமிடத்தில் அவர் அந்த செய்தியை தன்னை காப்பாற்ற பயன்படுத்தலாம் என்பதை புரிந்து கொண்டார். அந்த செய்தியைச் சுற்றி அவர் ஒரு கதையை உருவாக்கினார். இருப்பினும் அவர் உருவாக்கிய கதை உயிரற்றது. அதனால்தான் அவரது வழக்கறிஞர் ஃபெலிக்ஸ் விர்ஜினியா குட்மேனை வேலைக்கு அமர்த்தினார். இங்கே அட்ரியன் தான் 2 கொலைகள் செய்ததை ஒப்புக்கொள்கிறார். ஆனால் ஒரு கேள்வி இன்னும் அவரை தொந்தரவு செய்தது. லாரா டேனியலின் தாயிடம் முழு உண்மையையும் சொல்லியிருந்தால் அவர்கள் ஏன் போலீசிடம் செல்லவில்லை? பதில் எளிது. தாமஸ் அட்ரியனின் அதிகாரத்தை நீண்ட காலத்திற்கு முன்பே புரிந்து கொண்டார். உடல் கிடைக்கவில்லை என்றால் அவரால் ஒருபோதும் குற்றத்தை நிரூபிக்க முடியாது என்று அவருக்கு தெரியும். அதனால்தான் அவர் அட்ரியனை கண்காணிக்க தொடங்கினார். கட்டிடத்தில் அவளுக்கு நேர் எதிரே உள்ள அறையை அவர் எடுத்துக்கொண்டார். இதனால் அவர் ஒவ்வொரு கணமும் அவளை கண்காணிக்க முடிந்தது. இப்போது அவர் அவளை கண்காணித்துக் கொண்டிருந்தார். ஆனால் இதெல்லாம் அவளுக்கு எப்படி தெரியும்? அட்ரியன் அதிர்ச்சியடைந்தார். எப்படியும் விர்ஜினியா அவரை காப்பாற்ற வேண்டியிருந்தது. மீட்பு பணிக்காக தயாராவதற்கு முன்பு விர்ஜினியா இடைவேளை எடுத்துக்கொண்டு காஃபி குடிக்கச் சென்றாள். அவள் சென்ற பிறகு அவளது போன் அணைக்கப்பட்டிருப்பதை அட்ரியன் கவனித்தார். அது மட்டுமல்லாமல் வரைபடத்தை குறிக்க விர்ஜினியா கொடுத்த பேனாவை வைத்திருந்த அவரது பாக்கெட்டில் மைக் கசிந்து நனைந்திருந்தது. இப்போது அவருக்கு ஏதோ சந்தேகம் வந்தது. அவர் பேனாவை திறந்தபோது அவருக்கு எல்லாம் புரிந்தது. அதில் ஒரு மைக் இணைக்கப்பட்டிருந்தது. இந்த மைக் மூலம் தாமஸ் அவர்களின் உரையாடலை கேட்டு பதிவு செய்து கொண்டிருந்தார். அடுத்த கணம் அவர் ஜன்னலை நோக்கி ஓடினார். அங்கே விர்ஜினியாவை பார்த்து திகைத்து போனார். அது விர்ஜினியா அல்ல, டேனியலின் தாய் எல்விரா. அடுத்த கணம் எல்விரா போலீஸை அழைத்து முழு உண்மையையும் கூறினார். இங்கே அட்ரியனை சந்திக்க சரியான நேரத்திற்கு வரும் உண்மையான விர்ஜினியா குட்மேனை நாம் காண்கிறோம். ஆனால் இப்போது இதனால் என்ன பயன்?